54வது ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடுகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த முக்கியமான நேரத்தில் அடுத்து வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அந்த கட்சிக்கு முன்னிருக்கும் சவால்கள் என்னென்ன பார்க்கலாம். தமிழ்நாட்டை நீண்ட நாட்கள் ஆட்சி செய்த மிகப்பெரிய கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர், அவரது மறைவிற்கு பின்னர் ஜானகி, கட்சியை வளர்த்தெடுத்த ஜெயலலிதா, பிறகு ஓ பன்னீர்செல்வம், அவரை அடுத்து எடப்பாடி பழனிசாமி என 5 பேர் அக்கட்சியில் இருந்து முதலமைச்சராக பதவி வகித்திருக்கிறார்கள். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி எனும் அண்ணாவின் கொள்கையை ஏந்தி நிற்கும் அதிமுக ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்னர் தொடர் தோல்விகளையே சந்தித்து வருகிறது. அசுரபலம் வாய்ந்த அதிமுக அணி அணியாக சிதறிப்போனதே இதற்கு காரணம் என்று கூறுகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள். அதிமுக மீது அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது குறைந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, ஒன்று அந்த தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, அதிமுகவுக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது அதிமுகவை பலவீனமாக செய்திருக்கிறது அப்படின்றது மக்கள் உறுதியா நம்புறாங்க, அதை பார்க்கறாங்க, கண்கூடா பார்க்கறாங்க. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கும் சூழலில் கட்சியை வலுப்படுத்துவதற்காக முன்கூட்டியே தேர்தல் களத்தில் இறங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அரசுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் அவர் தாவேகாவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டுவர சூசகமாகவும் அழைப்பு விடுத்து வருகிறார். இந்த கூட்டணி கணக்கு இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் தேர்தலுக்கு குறைவான காலமே இருப்பதால் தீவிரமாக அந்த கட்சி செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். அதிமுகவை இன்னைக்கு ஆட்டி படைக்கின்ற ஒரு சக்தியாக பாஜக இருக்கிறது. அதிமுகவில் எந்த சின்ன பிரச்சனைனாலும் பாஜகவை நோக்கி தான் அதிமுக தலைவர்கள் போறாங்க அப்படின்னும் போது அதிமுக மீதான அந்த நம்பகத்தன்மை என்பது குறைந்திருக்கிறது. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு திரு இபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடு, அவருடைய ஸ்டேட்மெண்ட், இந்த பிரச்சனையை அவர் கையாண்ட விதம், இந்த பிரச்சனையை அசம்பிளி வரைக்கும் கொண்டு இதை ரைஸ் பண்ணி சில விஷயங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக பேசி இருப்பது அப்படின்றது மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஆனா அதுவே ஒரு தேர்தலை சந்திப்பதற்கோ அல்லது ஒரு தேர்தல் வெற்றியை தேடி தருவதற்கான காரணமாக அமையுமா அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இல்லை. 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் இபிஎஸ். இப்படி இருக்க கூட்டணி கணக்குகள், தொகுதி பங்கீடு, தொண்டர்களின் செயல்பாடு, இவை அனைத்தும் அதிமுகவை அரியணையில் அமர வைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ் பிரபு.